தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார்? அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை எப்படி பார்க்கிறாரு? எப்படி பார்க்கிறாரு? உங்களை என்னை எப்படி பார்க்கிறாரு? ஆமென். தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார்? நாம் தேவனை எப்படி பார்க்கிறோம் என்று இந்த வார்த்தைகளை கடந்து செல்ல போகிறோம். அல்லேலூயா. ஆமென். ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்ப நாம் ஆராதிக்கிற, நாம் வணங்குகிற, இப்பொழுது நீங்கள் தேடி வந்திருக்கிற அந்த தேவனுடைய வேலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமென், சிருஷ்டிக்கிறது, படைக்கிறது அவருடைய வேலை. அல்லேலூயா. உருவாக்குகிறது. அல்லேலூயா. ஆமென். உருவாக்குவது தான் அவருடைய வேலை. ஒரு செழிப்பை உண்டாக்குவது. அல்லேலூயா. ஒரு ஆரோக்கியத்தை உண்டாக்குவது. அல்லேலூயா. ஆமென். சிருஷ்டிப்புனா ஆமென், சரியில்லாத சரிப்படுத்துறது, உருவாக்குறது. அல்லேலூயா. அதைதான் ஆண்டவர் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆமென். நம்ம பார்க்கிறோம் வானம், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த பூமி. அல்லேலூயா. இதை எப்படி சிருஷ்டித்தார் என்று நாம் பார்க்க போகிறோம். பூமியானது என்ன வசனம்? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆமென், சரியில்லைன்னா சரி பண்ணுவார். நம்மள எப்படி இருந்தோம்? சரியில்லாம தான் இருந்தோம். உலகத்துக்குள் ரட்சிக்கப்படாம, உலகத்துக்குள்ள போயிட்டு உலகத்துக்கு மனிதர்களை போல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலக அன்பை நாம் நேசித்துக் கொண்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்ததுனால ஆமென், அந்த ஒழுங்கின்மையை கொடுத்தார். நான் தான் கடவுள், நான் தான் வார்த்தையா இருக்கிறேன், ஆமென், நான் தான் உன்னை சிருஷ்டித்தேன், இந்த உலகத்தையே படைச்சது நான் தான், அதனால நீ என்கிட்ட வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு? பத்திரத்துல கையெழுத்து போட்டு நம்மளை வாங்கிட்டாரு. அல்லேலூயா. அதனால சொல்றாரு, தேவ பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அல்லேலூயா. ஆமென். ஃபர்ஸ்ட் எடுத்தோட இந்த பூமி எப்படி இருந்துச்சுன்னா ஒழுங்கின்மை. அல்லேலூயா. சரியில்லை, பார்க்கறதெல்லாம் கட்டப்பட்ட அங்க இருக்குங்க. ஆமென். அப்படியே கிடச்சு. அல்லேலூயா. ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஃபர்ஸ்ட் எடுத்தோட ஒழுங்கின்மை, சரியில்லாதது. அல்லேலூயா. அப்ப எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சரியில்லாம இருக்குதோ, ஆமென், சரி பண்றதுக்காக தான் கர்த்தர் என்று வார்த்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதெல்லாம் சரியில்லாத, ஆமென், என் பிள்ளை சரியில்லாம இருக்கு, என் பிள்ளை, என் குடும்பத்திலே கணவர் சரியில்லாம இருக்கிறார், ஆமென், அதெல்லாம் சரிப்படுத்துறதுக்காக தான் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஒழுங்கின்மை. அல்லேலூயா. ஒழுக்கம் இல்லாமல் என் பிள்ளை இருக்கு, ஆமென், கீழ்ப்படியாம என் பிள்ளை இருக்கு, ஆமென், என் குடும்பம் என்னுடைய வார்த்தை கீழ்ப்படியில, ஆமென், நான் ஜெபிச்சு பார்க்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா இது சொல்றாரு, ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஒழுங்கின்மை, அடுத்தது வெறுமை. அல்லேலூயா. இன்று நம்மளை ஆட்சி படைக்கிற, ஆமென், அழிக்கிற ஒரே ஒரு காரியம் வெறுமை. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு அதான் இந்த ரெண்டு கேரக்டர் ஆண்டவர் பிடிக்காது, ஒழுங்கின்மை, வெறுமை. அப்ப நீ வெறுமையா இருக்கணும்னு ஆண்டவர் படைக்கவே இல்லை. அல்லேலூயா. ஆமென். நீ எல்லாம், ஆமென், நிரம்பி வழிகிற பாத்திரமா தான் ஆண்டவர் உன்னை படைச்சிருக்கார். ஆமென். உங்களை வெறுமையா படைச்சிருக்கிறாரா? போட்டு நீ துணி இல்லாம இருக்கணும், உன் வேற சாப்பாடு கொடுக்கிறாரு, நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறாரு, நல்ல உறவுகளை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. இதெல்லாம் எத்தனையோ பேர் இந்த உலகத்துல பாருங்க, அப்படியே ஒரு அனாதையா, எத்தனையோ குழந்தைகள் தாயை பார்க்க முடியாம, தந்தையை பார்க்க முடியாம இன்னைக்கு ஆசிரமத்தில் வளர்ந்துகிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஆமென். அப்படியே பிச்சைக்காரன் ரோட்ல பாருங்க, ஆமென், அவன் நினைச்சா சாப்பிட முடியாது, ஆனா நாம நினைச்ச சாப்பிடலாம். ஏன்னா நம்ம பாக்கெட்ல பணம் இருக்கு, உடைக்கிறதுக்கு பெல் இருக்கு, தெம்பு இருக்கு, இதெல்லாம் அவர் தாங்க கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்கன்னா, ஆமென், அவர் மாதிரி ஒரு காட் வேற யாருமே. அல்லேலூயா. உலகத்துல அந்த நிம்மதியை தேடி தேடி கடவுளை தேடி ஓடுறாங்க. ஆனா இன்று நம்மளை தேடியே வந்திருக்கிறார். வெறுமையா இருக்கிறதெல்லாம் சரி பண்ணி நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சொல்ற பாருங்க, ஆமென், வெறுமையா இருந்தது. அல்லேலூயா. ரெண்டு காரியம் ஆண்டவர் பிடிக்காது, ஒழுங்கின்மை, வெறுமை. அல்லேலூயா. அப்ப அவருடைய வாழ்க்கையில்
இப்ப கடன் பிரச்சனையில நான் வெறுமையா இருக்கேன். அல்லேலூயா. என் குடும்பத்துல யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு வெறுமையா இருக்கேன். அல்லேலூயா. வெறுமை எல்லாம் வெறுத்து ஒதுக்கிறது, காலியாகும். அதுக்கு பேர் தான் வெறுமை, தரித்திரம். அல்லேலூயா. இத சரி பண்றதுக்கு தான் கர்த்தர் இன்னைக்கு பேசுறேன். இருந்தது ஆமென். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அந்த ஆழத்தின் மேல் ஆமென் என்ன இருந்ததா? இந்த உலகத்துல முதல்ல என்ன இருந்தது? அல்லேலூயா. இருள். ஆமென். வெறுமை, ஒழுங்கின்மை, இருள். மூன்று காரியங்கள். அப்ப எதெல்லாம் ஆண்டவர் பிடிக்காத காரியம் இதெல்லாம். ஆமென். நீ தரித்திரமா வாழணும்னு ஆண்டவர் பிடிக்கவே பிடிக்கல. நீ கடனோட இருக்கணும் ஆண்டவர் பிடிக்கவே பிடிக்கல. அல்லேலூயா. அதை சரி பண்றதுக்கு தான் எனக்கு ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமென். நானே வழியில அந்த வழிக்குள்ள நீ வந்து பாரு. ஆமென். என் ரூட்ல நீ வா, நீ ராஜபாதையில நடக்கலாம் அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. எவ்வளவு அழகான கடவுள் பாருங்க அப்படிங்கிறாங்க. உலகத்துல அதெல்லாம் கிடைச்சிருக்கா? அல்லேலூயா. சொல்ற பாருங்க. எதுக்காக படைச்சது? உலகத்தையே எதுக்காக படைச்சேன்னு சொல்ற பாருங்க. ஆமென். தேவ ஆவியானவர் ஜனத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆவியானவர் என்ன செஞ்சிருக்காரு? அப்படியே தண்ணீர் அசைவாடிக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. ஆமென். அப்ப அதனாலதான் தண்ணியை குளிச்சு வசனம் எல்லா வசனத்திலையும் எல்லா அதிகாரத்திலையும் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் தண்ணியை குளிச்சு ஆண்டவர் பேசியிருப்பார். ஆமென். அல்லேலூயா. அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி அதை காப்பாற்ற வேண்டும். நீரோடு இல்ல, அருகில் உள்ள மரங்களை போல ஆமென் செழிப்பா இருப்பா அப்படிங்க. அப்ப எந்த இடத்துல தண்ணி இருக்கோ அந்த இடத்துல செழிப்பு இருக்குங்க. ஆமென். அதனால ஆதியிலே தேவன் எதுல அசைவாடி இருந்தாரு? ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆமென். அப்ப திராட்சரசம் தண்ணியை தான் ஃபர்ஸ்ட் கொண்டு போய் ஊத்துறாங்க. அல்லேலூயா. திராட்சரசம் வெறுமையா நான் பாக்குறோம், நிரம்பி வழியில பார்க்கிறோம். ஆமென். ரசமா மாறிச்சு. அல்லேலூயா. ஆமென். செங்கடல் தண்ணி, அந்த தண்ணியை ரெண்டா பிரிச்சு ஜனங்களுக்கு வழிவிட்டார். 40 லட்சம் ஜனங்களுக்கு. அல்லேலூயா. ஆமென். ஜீவ தண்ணீர் அப்படிங்கிறாங்க. நானே ஜீவ தண்ணீர். ஆமென். அவருக்கு அல்லேலூயா. நானே தண்ணீர் அப்படிங்கிறார். ஏன்னா ஒருவன் என்னிடம் வாங்கி ஆமென் அதை பருகினால் அவனுக்கு தாகமே இருக்காது. ஜீவ ஊற்றுகிறார். அல்லேலூயா. அந்த தண்ணியை தான் ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்து ஆமென் உங்களை இப்பொழுது கலைச்சு போய் கொண்டிருக்கிற பிரச்சனையில கலைச்சு போய் வேதனையில கலைச்சு போய் கொண்டிருக்கிற உங்களுக்கு அந்த தண்ணியை தான் கொடுக்கிறார். அல்லேலூயா. வசனம் என்ற தண்ணீர். அதனால தண்ணீருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பார், முக்கியத்துவம் கொடுப்பார் கர்த்தர். அல்லேலூயா. அப்ப தண்ணி இருந்தா தான் ஒரு செழிப்பை காண முடியும். மழை வந்து உடனே அழிஞ்சிடும். மழை நனைந்த பயிர் முளைக்காது. அப்ப சாப்பிட சாப்பாடு கிடைக்காது. அல்லேலூயா. அப்ப தண்ணி ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. ஆமென். கூட பாருங்க வெயில் பயங்கரமா அடிச்சிச்சு. ஆமென். இப்ப இந்த மாசம் மே மாசத்துலயே அப்படியே என்ன செஞ்சாரு? அப்படியே மூக்கி மாதிரி மாட்டி விட்டாரு. ஃபேன் அடிச்சு வச்சு படுத்தோம். நேற்று நைட்ல பயங்கர குளிர். ஃபேன் ஆஃப் பண்ணி தான் படுத்தோம். நம்ம வார்த்தையில் இருக்குங்க. நம்ம வார்த்தை ஆண்டவர் படைச்ச உலகம், ஆண்டவர் படைச்ச வானம், ஆண்டவர் படைச்ச எல்லாமே ஆண்டவர் படைச்சது. அல்லேலூயா. எல்லா அந்த சூழ்நிலையிலும் இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்களை செய்யக்கூடியவர் நான் அப்படிங்கிறாங்க. நாம எல்லாம் அப்படியேப்பட்டவங்க. அல்லேலூயா. இந்த ஃபேன் ஆஃப் பண்ணி தான் படுத்துறோம். அது சொல்லி காத்து வருது. மே மாசம் அப்படி மாத்திட்டே தலைதான் மாத்திட்டாங்க. அல்லேலூயா. அதுதான் தேவன். அந்த வார்த்தை தான், அந்த வார்த்தையை கொண்டு தான் உலகத்தையே சிருஷ்டித்தார், படைத்தார். ஆமென். அந்த படைப்பிலேயே ஆமென் நீ விசேஷமானவங்கிறது. ஆமென். அதிசயங்கிறாங்க. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியா உன்னை
இப்ப இருக்கிற அந்த கடன் பிரச்சனை நல்லதா? நோய் நல்லதா? ஆமென். அல்லேலூயா. வறுமை நல்லதா? வியாதி நல்லதா? அல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் இல்லாம இருக்கிறவர் தான் அவர் இந்த உலகத்தை உங்களுக்காக படைச்சார். அல்லேலூயா. இனிமே இது என்கிட்ட இருக்காது. சொல்லுங்க வாய் திறந்து. இனி இந்த நோய் என்னிடம் இருக்காது. இனி இந்த கடன் பிரச்சனை என்னிடம் இருக்காது. இப்பொழுது கர்த்தர் ஆமென் இந்த உலகத்தை வெளிச்சமாய் உண்டாக்குவது போல, இருளை வெளிச்சமாய் மாற்றுவது போல இப்பொழுது என் வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார். ஆமென். நான் வெளிச்சத்துக்கு வந்துட்டேன். ஆமென். இருள் நடுவே தடுமாறிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஆமென். இருள்ல என் வாழ்க்கை போகாது. நான் வெளிச்சத்துக்கு வந்துட்டேன். இனிமே அதை திரும்பி பார்க்க மாட்டேன். பிரச்சனையை திரும்பி பார்க்க மாட்டேன். அதை ஓட ஓட தொடர்ந்து இப்ப பேசுவேன். வசனத்தை பேசுவேன். வெளிச்சத்தை பேசுவேன். ஆமென். அல்லேலூயா. நீதியின் சூரியன். நீதியின் சூரியன். சூரியனுக்கு ஆமென் நீதி. அவர் சொல்றாரு அந்த அளவுக்கு உனக்கு நீதி செய்வார். சூரியன் எந்த அளவுக்கு பிரைட்னஸா இருக்கு. அப்படியே அடிக்கிற 12 மே மாசத்துல அடிக்க போன இதுல போன மாசம்ல அடிச்ச வெயில்னா ஆமென் கத்திரி வெயிலுமாங்க. கத்திரி வெயில்ல நாஸ்தி பண்ணி விட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. சித்திரையே காணோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டார். ஆமென். நம்முடைய வார்த்தை அவ்வளவுதான். வார்த்தையில அப்படியே உலகத்தை உண்டாக்குறார். அந்த ராஜாவுடைய உலகம் அதை ஆண்டு கொள்வதற்கு தான் நம்மளுக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. இனிமேல் இந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடையாது கர்த்தர். நீங்க வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்க. அல்லேலூயா. உதிக்கிற சூரியனுக்கு வந்துட்டீங்க. அல்லேலூயா. அதுக்கு தான் சொல்றாரு பாருங்க. ஆமென். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சத்தையும் இருளையும் ஆமென் எது சரியில்லை அதை பிரிச்சு வச்சுட்டார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் ஆமென் நம்ம கூட இருக்கிறவங்க எத்தனை பேர் இல்ல நீ ஆண்டவரை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி உலகம் ஆமென் உங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருக்காங்க. என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த வெளிச்சத்துக்குள்ள வந்தீங்களோ அந்த மாதிரி இருளான ஆட்கள் எல்லாம் விலகில பிரிச்சுட்டாங்க. அல்லேலூயா. இனிமே அந்த ஆள் கூட உனக்கு ஒட்டு இல்ல உறவு இல்ல ஆண்டவர். அல்லேலூயா. அதனால தான் நம்ம தூசிக்கிறோம். சொந்த பந்தங்கள் தூசிக்கிறாங்க. ஆமென். நம்ம பரலோகத்துக்கு பேர் எழுதப்பட்டு நம்ம அதிகாரத்தை வாங்கிட்டோம். அந்த பட்டாவை நம்ம கையில வாங்கிட்டோம். ஆமென். நமக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணி ஆமென் ஒரு ஃளைட் ரெடியா இருக்கு அங்க போறதுக்கு. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அதை நோக்கி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் ஆமென் உங்க வாழ்க்கையில எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் ஆமென் தேவனுடைய ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை வந்துடுறீங்களா? இதுதான் விசுவாசம். உன் விசுவாசத்தை இதுலயே காட்டுறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென். இதுதான் விசுவாசம். ஆமென். இன்னைக்கு கூட எனக்கு என்னுடைய பேத்தி ஒருத்தவங்க அல்லேலூயா அவங்க இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க வயசு போச்சாங்க பூக்குடியில் அடிக்கிறாங்க. காலையில் 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நான் சொல்லிட்டேன் 6 முடிச்சுட்டு தான் வருவோம் அப்படின்னு. அல்லேலூயா. எனக்கு உங்க பேர்லாம் பத்திரிகைலாம் போட்டாங்க. பத்திரிகை போட்டேன் எதில் போட்டாங்க எனக்கு என் பேர் அங்கே எழுதிட்டேன். ஆமென். எனக்கு ஒரு வீடே கிடையாது. தங்கத்திலே பேர் எழுதிட்டேன். அல்லேலூயா. ஆமென். அவங்க பத்திரிகை கொடுக்கும்போது சொல்லி தான் கொடுக்குறாங்க. நீங்க தான் 8 மணிக்கு வந்து ஆமென் பிளஸ் பண்ணணும். அந்த பொண்ணோட பேர் ஏஞ்சல். அல்லேலூயா. நீங்க தான் பிளஸ் பண்ணணும். ஓகே நான் வந்து 6வது முடிச்சுட்டு தான் வருவோம் அப்படின்னு. அல்லேலூயா. ஏன்னா நம்ம பேர் அங்க எழுதி வச்சிட்டேன். அல்லேலூயா. இந்த பத்திரிகையில பேர் போட்டதுனால நம்ம போய் முன்னாடி நின்னா ஒரு பெரிய கௌரவம் கூட கிடையாது. இன்னைக்கு கௌரவம் இருந்து கர்த்தருக்கு கொடுக்கிறது ஆமென். அந்த நேரம் அன்னைக்கு ஆமென் உலகத்தை செலவிடாம இன்னைக்கு கர்த்தர் பக்கம் வந்து நிக்கிறோம். அல்லேலூயா. நெருங்கி சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் ஆண்டவர். இதுதான் விசுவாசம். நீதிமான் எதனால் பிழைப்பான்? விசுவாசத்தினால் பிழைப்பான். அப்ப நம்ம பிழைக்கிறதுக்கு ஒரே வழி எதெல்லாம் தேவையா அதை கட் பண்ணிக்கணும். ஆமென். அல்லேலூயா. உறவுகள் தேவைதான். ஆமென். ஆனா அந்த உறவுகள்லயும் ஆண்டவர் நம்மளை என்ன வச்சிருக்காரு? வேற பிரிச்சு வச்சிருக்காரு. அல்லேலூயா. அதனால தான் நம்மள திட்டிட்டே இருக்காங்க. சொந்த பந்தங்கள் திட்டிட்டே இருக்காங்க. அல்லேலூயா. சொல்ற பாருங்க. ஆமென். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலம் விடியகாலமாகி முதலாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய இருப்பு உண்டாக்கப்படுவது என்பது ஜலத்தின் மத்தியில். அப்ப புல்லுமே தண்ணியில தான் நிறைஞ்சிருச்சு. இந்த உலகம் புல்லுமே எப்படி இருந்துச்சு? தண்ணியில நிறைஞ்சு இருளா இருந்துச்சு. அல்லேலூயா. ஆமென். தண்ணியில நிறைஞ்சிருச்சு. ஆமென். அதனால தான் இந்த மலையெல்லாம் பார்க்குறீங்க
இமயமலை, எவரெஸ்ட் மலை, இது மேல எல்லாம் எப்படி அவ்வளவு பெரிய கல்லு நின்றுருக்கும், இவ்வளவு பெரிய பாறையெல்லாம் எப்படி போயிருக்கு, இவ்வளவு இந்த மலைமலை எப்படி அந்த மலைமலை வடகுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கல, அப்ப தண்ணீர் எல்லாம் மூடி இருந்துச்சு. எப்படி மூடி இருந்துச்சு? வானத்துக்கு பூமிக்கு ஃபுல்லா தண்ணியா தான் இருந்திருக்கு. அப்படியே ஆண்டவர் பாருங்க எப்படிப்பட்ட படப்பாளி. அல்லேலூயா சொல்ற பாருங்க. தேவன் வெளிச்சத்தின் பகல் என்று பெயரிட்டு இரவுக்கு 2 சாயங்காலம் விடியற்காலமே முதலாம் ஆயிற்று. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாயம் உண்டாக்காது என்றும், ஜலத்தின் மத்தியில் அப்ப தண்ணி ஃபுல்லா இருந்துச்சு. அப்ப தண்ணி என்ன செய்யறது? அப்படியே நடுவுல கட்படல, வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள தண்ணி என்ன செய்யறது? அப்படியே ஸ்டாப் போட்டு ஒரு இடத்துல விரிஞ்சு விட்டு. எப்படிப்பட்ட பிரமிக்கத்தக்கக்கூடிய படைப்பு! உலகத்துல 7 அதிசயம் நம்ம ஆண்டோடைய வார்த்தை அதிசயம். அல்லேலூயா. அதுதான் சொல்றாங்க. ஜடத்தில் ஆகாய விரிவு உண்டாக்கடவுது என்றும், அது ஜடத்தில் என்று ஜடத்தை பிரிக்க கடவுது என்றும். தண்ணியை பிரிக்க வைக்கிறார். அல்லேலூயா. அது எப்படி பிரிக்க வச்சாரு பாருங்க. தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி, ஆகாய விரிவு கீழே இருக்கிற ஜலத்திற்கும், ஆகாய விரிவு வானம், ஆகாய விரிவுனா வானத்தை உண்டு பண்ணி என்ன செய்யறாரு? ஆகாய விரிவுக்கு மேலேயும் கீழேயும் என்ன செஞ்சாரு? தண்ணியை வச்சுட்டாரு. இங்க இருக்கிறது கடல், அங்க இருக்கிறது அங்கேயும் ஒரு கடல் இருக்கு. இதுக்கு மேல பெரிய கடல் இருக்குங்க. இப்ப தமிழ்நாட்டுல கடல் கடல் ஹீட் ஆயிடுச்சா என்ன ஆகும்? இது போயிட்டு எப்படி வருது? அந்த ஆவியில தான் வருது. தண்ணி சூடாக இது வந்து அப்படியே இந்த தண்ணி அந்த ஹீட் ஆகி மேல போய் அந்த தண்ணி என்ன செய்யலாம்? அப்படியே ஒரு பையில கட்டி வச்சிருக்கிறாங்க, ஒரு பாலித்தீன் பையில கட்டி வச்சிருக்கிற மாதிரி. அது கொஞ்சம் கூட சிறிதாக வெடிக்கும். நம்ம கூட பாட்டில தண்ணி கொண்டு போனோம்னா இப்படி தலையெல்லாம் பிடிச்சிட்டு போனா கொஞ்சமாவது லீக் ஆகாம பாருங்க. நாட்டுல அப்படியே அப்படியே மச்சி பூ வச்சிருச்சு. அப்படியே இந்த